கருணை கடலே குதாவே, உலகத்தை ரட்சிப்பவரே, சரி தவறை பிரித்து பார்க்கும் மன வலிமையை ஜலாலுக்கு தாங்கள் தான் வழங்க வேண்டும். ஒரு புறம் ஷகன்ஷாவாகவும் நல்ல மனிதனாகவும் அவன் விளங்க வேண்டும். எந்த யுத்தத்திலும் அவனுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும். மகாராணிக்கு வெற்றி உண்டாகட்டும். அக்கா அவர்களும் தொடர்மல் அவர்களும் உங்களை சந்திக்க அனுமதி கேட்கிறார்கள். ஆதாப் மகாராணி அவர்களே. வணக்கம். ஆதாப், அப்படி என்ன பிரச்சனை வந்திருக்கிறது? இந்த காலை வேளையில் தாங்கள் வந்திருக்கிறீர்களே? இவ்விஷயத்தை தங்களிடம் எவ்வாறு கூறுவதென்றே எங்களுக்கு விளங்கவில்லை. ஆனால் வேறு வழியும் இல்லை. முகலாய ராஜ்யம் தற்போது போரை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இச்சூழலில் ஒரு சங்கடமான செய்தியும் தெரிய வந்துள்ளது. அப்படி என்ன சங்கடம்? இளவரசு நிகாருக்கு யார் உதவி செய்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. யார் அவர்? பேகம் மகாச்சூச்சக், ஹக்கீம் மிர்சாவின் தாயார். யாக்குதா, முன்பிருந்தே என்னையும் ஜலாலையும் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அவர் இவ்வளவு தூரம் செல்லுவார் என்று நான் யோசித்து பார்த்ததே இல்லை. அவர் இந்த முகலாய ராஜ்யத்தின் பேகம் என்று கூறவே எனக்கு வெட்கமாக உள்ளது. நிகாரின் மனதில் இப்படி ஒரு விஷத்தை விதைத்தது யார் என்று எனக்கு இப்பொழுது நன்றாக புரிகிறது. அவர் ஜலாலுக்கு எதிராக போரை அறிவித்திருக்கிறார். இது ராஜ்யத்திற்கு எதிரான புரட்சியாகும். ஜலாலால் இந்த உண்மையை தாங்கிக் கொள்ள இயலாது. மகாராணி அவர்களே, ஷெகன்ஷா அவர்கள் தனது தங்கைக்கு எதிராக போர் புரிய மாட்டேன் என்று உரைத்திருக்கிறார். இதில் ஹக்கீம் மிர்சா அவர்களின் தாயாருக்கும் பங்கிருக்கிறது என்பது தெரிய வந்தால்... இந்த செய்தியை கேட்டவுடன் ஜலாலின் மனம் உடைந்துவிடும் என்று எனக்கு தெரியும். ஆனால் இந்த ராஜ்யத்தின் ஷகன்ஷாவாக அவன் பதிலளித்தே ஆக வேண்டும். எனக்கும் அவ்வாறுதான் தோன்றுகிறது மகாராணி. ஆகையால் தான் தங்களை நாடி வந்திருக்கிறோம். இதை பற்றி தாங்களே ஷஹன்ஷாவிடம் பேசினால் நன்றாக இருக்கும். எச்சரிக்கை! ஷஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். தாயே, என்னை எதற்காக தாங்கள் இந்த தர்பாருக்கு உடனே வரவழைத்தீர்கள்? உங்கள் அறைக்கே வரவழைத்து பேசியிருக்கலாமே. இப்பொழுது நான் தாயாக அல்ல, முகலாய சாம்ராஜ்யத்தின் மகாராணியாக தங்களிடம் முக்கிய ஆலோசனை நடத்தத்தான் வந்துள்ளேன். எனக்கு ஒரு தகவல் கிடைத்துள்ளது. அந்த தகவலை தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமாகும். கூறுங்கள் தாயே, அது என்ன தகவல்? இளவரசி நிகாருக்கு உதவி செய்து கொண்டிருப்பது யார் என்று தெரிந்துவிட்டது. துணையாக நிற்பது யார் என்று தெரிந்துவிட்டது. யார் அது? இதை செய்தது முகலாய சாம்ராஜ்யத்தில் உள்ள ஒருவர்தான். இளவரசி நிகாருக்கு உதவி செய்வது பேகம் மகாச்சூச்சக் ஆவார். இந்த செய்தி உண்மைதான். சொந்த ராஜ்யத்திலே புரட்சி போர் நடத்துகின்றார். ஆக்ராவின் சிம்மாசனத்தை அவர் அடைய நினைக்கிறார். ஹுசூர், தாங்கள் எனக்கு கட்டளையிடுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். என்னுடைய பெரிய அம்மாவும் என் சகோதரியும் எனக்கு எதிராக போர் புரிய நினைக்கிறார்கள். யாகுதா, ஷெகன்ஷா, நான் உறவுகளை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. சாம்ராஜ்யத்தில் விசுவாசத்தை மட்டுமே நம்புபவன். அதற்காக நான் இளவரசி நிகாரை எதிர்க்க வேண்டும் என்று கூறவில்லை. ஆனால் பேகம் மகாச்சூச்சக் அவருக்கு உதவுகிறார் என்றால் அது பகிரங்க புரட்சியாகும். ஆம் ஹுசூர், புரட்சியாளனை நாம் என்றுமே மன்னிக்கவே கூடாது. புரட்சியாளர்களை கை கட்டி கொண்டு வேடிக்கை பார்த்தால் தங்களை காப்பாற்றுவதற்கு ஷெகன்ஷாவிடம் சக்தி இல்லை என்று மக்கள் நினைத்து விடுவார்கள். ஆகையால் அவர்களை நிச்சயமாக நீங்கள் ஒடுக்கித்தான் ஆக வேண்டும். யுத்தத்திற்கு அனுமதி அளியுங்கள் ஷெகன்ஷா. அவர்களுடைய எண்ணத்தை புதைப்பதற்கு எனக்கு கட்டளையிடுங்கள்.
என் குடும்பத்தாரின் மீது இதுவரை அன்பும் பாசமும் காரணமாக அமைதி காத்து வந்தேன். ஆனால் அதை புரிந்து கொள்ளாத எனது பெரியம்மாவும் என் சகோதரியும் நாட்டு மக்களுக்கு ஆபத்தாக மாறுகிறார்கள் என்று வரும்போது இந்த ஷஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர் தன் வாளை எடுத்து அவர்களுக்கு பாடம் புகட்டுவார். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இனி நான் என் பொறுமை முழுவதையும் இழந்து விட்டேன். என் நாட்டு மக்களை ஹிம்சித்து என் நாட்டை கைப்பற்றி விடலாம் என்று எண்ணினால் அது அவர்களின் பகல் கனவு. என்னுடைய வாளால் அந்த பகல் கனவை கிழித்தெறிவேன். என்னை ரத்தம் சிந்த வைத்திருந்தாலும் என் பாசத்தால் நான் அவர்களை மன்னித்திருப்பேன். ஆனால் அப்பாவி மக்களின் ரத்தத்தை சிந்த வைத்தால் அதை நான் மன்னிக்கவே மாட்டேன். இப்போது முகலாய சாம்ராஜ்யத்தின் ஷஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர் போரை பிரகடனம் செய்கின்றான். போருக்கு ஆயத்தமாகுங்கள். ஷஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர், 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 ஷஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர். பேகம் சாஹிபா, அபு மாலியின் சலாமை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டேன். ஆதாப் சின்னம்மா அவர்களே. மகிழ்ச்சியாக இரு. ஹைதர் ஹுசூர், நிகாருடன் நான் சற்று தனிமையில் பேச விரும்புகிறேன். ஆனால் நான் தங்களுடன் ஹுசூர், இது பேகம் சாஹிபாவின் விண்ணப்பம் அல்ல, கட்டளை. என்றுமே இவருக்கு இல்லை என்ற சொல் கேட்டு பழக்கமில்லை. ஜலாலுக்கு இந்த போர் எளிதான ஒன்று அல்ல அதகம். அந்த மகா சூச்சக்கை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். முழு பலத்துடனும் ஆக்ரோஷத்தோடும் தான் போர் புரிவாள். கடுமையான யுத்தம் நடக்கப் போகிறது என்று எனக்கு தோன்றுகிறது. தாங்கள் மறந்து விட்டீர்கள் என நினைக்கிறேன். நானும் இந்த போரில் பங்கேற்க வேண்டும். ஜலால் தரப்பில் சண்டையிட வேண்டும். கொடுமையான விஷயம் என்னவென்றால், எந்த ஷஹன்ஷாவை நான் உயிரோடு பார்க்க விரும்பவில்லையோ அவனுக்கு ஆதரவாக போர் புரிய வேண்டும். ஒருவேளை இந்த போரில் எனக்கு ஏதாவது நேர்ந்தால் இவை அனைத்தையும் செய்து என்ன பயன்? இல்லை அதகம், உனக்கு ஒன்றும் நேராது. நான் தான் இருக்கிறேனே. மாளிகையையும் கஜானாவையும் கோட்டையையும் பார்த்துக் கொள்வதற்காக மிகவும் திறமை வாய்ந்த தைரியமான வீரர்களை தான் ஜலால் இங்கு விட்டு செல்வான். இந்த பொறுப்பு உனக்கு கிடைப்பதற்காக நான் முழு முயற்சி செய்வேன். நேரம் வந்துவிட்டது. நாம் நினைத்ததை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எனக்கு வேண்டியதை அடைவதற்காக இந்த யுத்தம் நடக்க வேண்டியது மிகவும் அவசியம். இந்த யுத்தத்தில் ஜலால் வென்றாலும் சரி, தோற்றாலும் சரி, ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளாத ஹம், எது நடந்தாலும் சரி, வெற்றி நமக்குத்தான். வாழ்த்துக்கள் நிகார். மிகுந்த வீரத்துடனும் திறமையுடனும் நினைத்ததை சாதித்து முடித்து விட்டாய். ஜலாலிடமிருந்து தப்பித்தது மட்டுமல்லாமல் ஆக்ராவில் போர் நெருப்பை மூட்டிவிட்டு வந்திருக்கிறாய். மிக்க மகிழ்ச்சி. நானும் கைகளை கட்டிக்கொண்டு அமர்ந்திருக்கவில்லை. அங்கே பார், அங்கே பார். என்னை எதிர்த்த ஜலாலுக்கு விசுவாசமாக இருந்தவர்களின் ரத்தம்தான் அது. எனது சேனைகள் ஒவ்வொருவரையும் கொன்று கொண்டு வருகிறது. அதோடு இந்த அரியணை எனக்கு சொந்தமாகிவிட்டது. அதேபோல் ஆக்ராவின் அரியணை உனக்கு சொந்தமாகிவிடும். நான் கூறுவதும் அதேதான் பேகம் சாஹிபா. அந்த கோரிக்கையை நிறைவேற்றத்தானே நான் உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த யுத்தத்தில் நீ கடைசி வரை போராட வேண்டும். டில்லியும் ஆக்ராவும் உன் வசமாகும் வரை போராட வேண்டும். என் மீது இவ்வளவு நம்பிக்கையா? இது எனக்கு பெருமையாக இருக்கின்றது. இந்த நம்பிக்கை என்றுமே என் மீது இருக்க வேண்டும். அதற்கு நான் இன்றும் போராடுவேன். மாப்பிள்ளை அவர்களே, நலமா? தங்களுடைய ஆதரவு யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் நன்றாகவே இருப்பார்கள் பேகம் சாஹிபா. ஃபாசில் பேக், கூறுங்கள்.
இவர்கள் ஓய்வெடுக்க ஏற்பாடு செய்யுங்கள். ஏனென்றால் நாளை உதயமே இவர்கள் யுத்த களத்திற்கு செல்ல வேண்டும். வாருங்கள் ராஜகுமாரி அவர்களே, வாருங்கள். மாப்பிள்ளை அவர்களே, எனது மகள், அதாவது தங்களது மனைவி தங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறாள். உத்தரவு. ஆதாப். என்றைக்கு நீ ஆக்ராவை எனக்கு வென்று தருவாய் என்று நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் இளவரசி நிகார். அப்பொழுதுதான் இந்துஸ்தானிற்கு மகாராணியாகும் என் கனவு நிறைவேறும். மிர்சா ஹக்கீம் விஷயத்தை நினைத்து எனக்கு வருத்தமாக இருக்கிறது சலீமா பேகம். இந்த தாக்குதலுக்கு மகா ஜூஜக் தான் காரணம் என்று அத்தை அவர்கள் தர்பாரில் கூறிக்கொண்டிருந்த பொழுது அவருடைய முகம் மிகவும் வாடிவிட்டது. வருத்தமாகத்தான் இருக்கும் ஜோதா பேகம். ஹக்கீம் மிர்சா ஷெஹன்ஷா மீது அன்பு வைத்திருக்கிறார். ஷெஹன்ஷாவுக்கும் இவர் மிகவும் நெருங்கியவர். இப்போது தன் தாயை புரட்சி செய்கிறார் என்று தெரிந்தால் வருத்தமாகத்தானே இருக்கும். எனக்கு இந்த விஷயம்தான் புரியவே இல்லை ஜோதா பேகம். பேகம் மகா சூச்சக் ஏன் இவ்வாறு செய்கிறார்? இவ்வாறு செய்வதால் முகலாய ராஜ்யத்திற்கு மட்டுமல்ல, மறைந்த பாஷா ஹுமாயூன் அவர்களுக்கும் எதிராக செயல்புரிகிறார். எனக்கும் சிறிது கூட விளங்கவில்லை. இவ்வாறு நடந்து கொள்வதற்கு அவர் மனதில் உள்ள எண்ணம் தான் என்ன? ஆதாப் ஷெஹன்ஷா. வணக்கம் ஷெஹன்ஷா. வந்து அமருங்கள். பரவாயில்லை, நீங்கள் இருவரும் அமருங்கள். எனக்கு அமரக்கூட நேரமில்லை. நான் போருக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றேன். உண்மையில் எனக்கு மிர்சா ஹக்கீமை நினைத்தால்தான் மிகவும் கவலையாக இருக்கிறது. நாங்களும் அதை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தோம் ஷெஹன்ஷா. மகா சூச்சக்கின் செயலை கேட்ட பிறகு அவர் மிகவும் கவலை அடைந்து விட்டார். ஆம் ஜோதா பேகம், அவனுக்கு என்னை மிகவும் பிடிக்கும். இந்நேரத்தில் அவன் எனக்கு ஆதரவு அளிப்பதா இல்லை அவன் தாயாருக்கு ஆதரவு அளிப்பதா என்ற மிகவும் குழப்பத்தில் இருக்கிறான். அவன் மிகவும் நல்ல சகோதரன், அதே போல் பொறுப்புள்ள ஒரு நல்ல மகனும் ஆவான். இப்பொழுது உங்கள் நிலையும் அதுதானே? இருப்பினும் நான் இதை சமாளித்தாக வேண்டும். ஏனென்றால் நான் ஒரு ஷெஹன்ஷா அல்லவா. போகட்டும், எனக்கு விடையளியுங்கள். குடாஃபிஸ். உசூர், இது நமது படைபலத்தின் விவரம். நம்மிடத்தில் இருக்கும் ஆயுதங்களை பற்றிய விவரங்களும் மற்ற அனைத்து விவரங்களும் இதில் தெளிவாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய மற்ற சேனைகள் வெவ்வேறு பிராந்தியங்களில் போருக்கு சென்றிருக்கிறார்கள். அதே போன்று இன்னும் சிலர் பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். ரீவா, மேவாத், மால்வா, அஜ்மீர். நிச்சயமாக பேகம் மகாசூச்சக்கின் படைகளை ஒப்பிடும்போது நம்முடைய சேனையின் எண்ணிக்கை குறைவுதான். நம் சேனைகள் குறைவாக இருக்கலாம், ஆனால் அதற்கு அர்த்தம் நாம் பலவீனமானவர்கள் இல்லை அர்க்கா அவர்களே. நாம் நம் சேனைகளை சரியான விதத்தில் பயன்படுத்திக் கொண்டால் எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் அவர்களை தோற்கடிக்கலாம். நம் யானைகள் படையை கொண்டு நாம் சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாக நமது எதிரிகளை நாம் சுலபமாக தோற்கடிக்கலாம். எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் நிச்சயம் அவர்கள் ஓடிவிடுவார்கள். சரி, நம்முடைய எதிரிகள் இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்பதை கூறுங்கள். அது இங்கே இருக்கிறது உசூர். இங்கு பஞ்சாப் கலனூரில் மகாசூச்சக்கின் படையினர் கூடாரம் அமைத்திருக்கிறார்கள். இளவரசி நிகாரும் அபு மாலியும் இங்கிருந்து ஆக்ராவை தாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆதாப் அண்ணன் அவர்களே, நீ இங்கே? நம் ராஜ்யத்திற்கு எதிராக போர் மூண்டுள்ளது. நான் ராஜ்யத்தின் ஒரு பகுதியாவேன். அதை காப்பாற்றுவதை என் கடமையாக நினைக்கிறேன். மிர்சா ஹக்கீம், எனக்கு உனது விசுவாசத்தின் மீது சந்தேகம் இல்லை. ஆனால் பேகம் சாய்பா உனது தாயாராவார். தங்களுக்கு கூட தான் அவர் தாயார் அண்ணா. நிகார் தங்களுக்கும் தான் சகோதரி. இருப்பினும் தாங்கள் போராட கிளம்பி விட்டீர்களே, அவர்களை கொல்வதற்காக அல்ல, நமது நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காகத்தானே செல்கிறீர்கள். அப்போதுதான் முகலாய ராஜ்யத்தின் கொடி உயர பறக்கும். பேகம் மகாசூச்சக் என்னுடைய தாயார் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் இறந்ததற்கு பிறகு இறுதி சடங்கை நான் தான் செய்ய வேண்டும் என்பதையும் அறிவேன். ஆனால் தற்போது அவர் முகலாய சாம்ராஜ்யத்தை எதிர்க்கிறார். அதனால் அவரை எதிர்த்து தடுத்து நிறுத்துவது என்னுடைய கடமையாகும். ஒருவேளை தங்களுக்கு என் திறமையின் மீது சந்தேகம் இல்லை என்றால் என்னையும் உங்களோட யுத்தத்திற்கு வருவதற்கு அனுமதியுங்கள். உசூர், இந்த நிலையை பார்க்கும் பொழுது நமது ஹக்கீம் நிசா கூறுவதும் சரியாகத்தான் இருக்கிறது.
ஆனால் உசூர், இன்னொரு பிரச்சனையும் இருக்கிறது. அந்தப்புரத்தின் பாதுகாப்பு. நாம் ஒரு சிறு படைப்பிரிவை பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக விட்டு செல்ல வேண்டும். இளவரசி நிகா அந்தப்புரத்தின் அனைத்து பகுதிகளை மட்டும் அறிந்தவர் அல்ல, மாறாக அதன் முக்கியத்துவத்தையும் அறிந்தவர். அப்படி என்றால் அந்தப்புரத்தின் பாதுகாப்பிற்காக சேனையின் பெரும்பங்கை இங்கு விட்டுச் செல்ல வேண்டும். ஆனால் நிலைமை வேறு விதமாக இருக்கிறது. அதனால் எனது முடிவு என்னவென்றால், அந்தப்புரத்தில் இருப்பவர்களும் என்னோடு வர வேண்டும். ஆனால் ஷெகன்ஷா, நாம் சென்று கொண்டிருப்பது போர்க்களத்திற்கு. தோற்றுமல்லவர்களே, நான் இல்லாத போதும் அந்தப்புரத்தில் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இவர்கள் என்னோடு வருவது நல்லது. நான் அவர்கள் அருகில் இருந்தால் குறைந்தபட்சம் அவர்களுக்கு என்னால் பாதுகாப்பு அளிக்க முடியும். ஆனால் ஷெகன்ஷா, அங்கு அவர்களுக்கு ஆபத்து ஏற்பட... நாம் இங்கே இல்லாத போதும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அவர்களும் நம்மோட வரட்டும். நம்மை சுற்றி போர் மேகங்கள் சூழ்ந்திருப்பது உங்களுக்கே தெரியும். இந்த போரை சமாளிக்க பெரும் படை தேவைப்படுகிறது. அதனால் வீரர்களை இங்கே விட்டுச் செல்ல அனுமதிக்க முடியாது. நான் இங்கே இல்லாத பட்சத்தில் உங்கள் அனைவரின் பாதுகாப்பை எண்ணி நான் என்ன முடிவு எடுத்திருக்கிறேன் என்றால், நீங்கள் அனைவரும் என்னோடு வரப்போகிறீர்கள். ஆனால் ஜலால், இது பாதுகாப்பாக இருக்கும் என்கிறாயா? நான் என்ன நினைக்கிறேன் என்றால், பேகங்களும் குழந்தைகளும் இங்கிருப்பதே பாதுகாப்பாக இருக்கும் என்று. தாயே, நிகார் இங்கு வந்திருக்கிறாள். அவளுக்கு இங்கு இருக்கும் அனைத்து வழிகளும் அனைத்து பாதைகளும் நன்றாக தெரியும். அவள் எளிதாக இங்கே தாக்குதல் நடத்தி விடுவாள். நான் அங்கு போரில் ஈடுபட்டிருக்கும் போது எதிரிகள் இங்கே உள்ளே நுழைந்து உங்களை கேடயமாக பயன்படுத்திக் கொண்டு என்னை பலவீனப்படுத்துவதை நான் விரும்பவில்லை. ஷெஹன்ஷாவின் இந்த முடிவு மிகவும் சரியானதே. ஜலால், நீ என் அனைத்து திட்டத்தையும் மண்ணோடு மண்ணாக்கி விட்டாய். உங்கள் அனைவருடைய பாதுகாப்பு எனக்கு மிகவும் முக்கியம். அதனால் நான் கூறுவதை கேளுங்கள். நமக்கு அதிக நேரம் இல்லை. அதனால் நீங்கள் அனைவரும் உடனடியாக புறப்படுவதற்கு தயாராகுங்கள். மகாமங்கா, இவர்கள் புறப்படும் பணியை நான் தங்களிடம் ஒப்படைக்கின்றேன். உத்தரவு. வணக்கம் ஷெஹன்ஷா. இந்தாருங்கள் பிரசாதம். என்ன வயிற்றுச்சோதா பேகம், உங்கள் பூஜை சீக்கிரமாகவே முடிந்துவிட்டது. ஏனென்றால் நான் இன்னொரு பூஜையும் செய்ய வேண்டும். ஆயுத பூஜை. நீங்கள் யுத்தத்திற்கு செல்கிறீர்கள். वीर शहंशाह हारी जय हो, धीर लड़ैया थारी जय हो, रणभूमि में जिधर भी देखो उसी दिशा में हारी जय हो। माथा थारा उठा रही, ताज ये सर पे सजा रही, हारी जय हो। माथा थारा उठा रही, ताज ये सर पे सजा रही, हारी जय हो। खड़गे थारा रुके नहीं, ध्वजा ये थारा झुके नहीं, हारी जय हो। खड़गे थारा रुके नहीं, ध्वजा ये थारा झुके नहीं, हारी
शस्त्र से नाता